குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் நம்பர் 13 வாட்டர். வாட்டருங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். தண்ணி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. எப்படி ஒரு மீனுக்கு ஒரு மீன் உயிர் வாழ தண்ணி வேணுமோ அது மாதிரி தான் மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நீர் இல்லையெனில் பூமியில் உயிர்கள் இருக்காது அப்படின்னு திருக்குறளே என்ன செய்யுது சொல்லுது. நீர் இல்லைன்னா உயிர்களே இருக்காது அப்படின்னு திருக்குறள் சொல்கிற அளவுக்கு என்னென்னா வாட்டர் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்ஸ். அந்த வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா H2O. நம்ம நல்லா தெரிஞ்சு ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். Hydrogen plus oxygen, it presents, it gives water. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக டியூ டு எலக்ட்ரோலைசிஸ் மூலமாக we get the water. ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு ஃபார்ம் பண்ணி அதில் வாட்டர் என்ன செய்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலைசிஸ். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு மீன் தண்டு இருக்குது. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஒன்று ஹைட்ரஜன் ஒன்று ஆக்சிஜன் ப்ரெசென்ட் பண்ணதுன்னா அது ரெண்டும் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு ஹைட்ரஜன் வாயு எழுப்போம். அதேமாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது we get the வாட்டர், மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வாட்டரை பிரிக்கிறது. வாட்டரை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். ஒரு வாட்டரில் ரெண்டு தண்டு மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம், வி ப்ரொடியூசிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹவு டு ப்ரொடியூஸ் வாட்டர். வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட் மெட்டல்ஸை சிங்க் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆசிட் கூட நம்ம சேர்க்கும்போது ஹைட்ரஜன் கேஸ் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். அதை ஹைட்ரஜன் கேஸை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கூட மிக்ஸ் பண்ணி we get the வாட்டர். அதுக்கப்புறம் சம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பியூர் வாட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பியூர் வாட்டரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஸ்மெல் இருக்காது, எந்த ஒரு கலர்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் எந்த ஒரு டேஸ்ட்டும் என்ன செய்யாது, இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு டேஸ்ட்டோ கலரோ எதுவுமே இல்லாத மாதிரி என்ன செய்யும், இருக்கும். அதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் தான் அதோட பாயிலிங் பாயிண்ட்டு. அதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸுக்கு அந்த தேவையான ப்ரெஷர் கொடுக்கும்போது, இப்போ ப்ரெஷர் குக்கரே எடுத்துக்கிறோம். வெப்பநிலை அதிகமாக அதில் அதிக ப்ரெஷர் என்ன செஞ்சுட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர்னால் ஹீட் என்ன செய்யுது, எலும்ப ஆரம்பிக்குது. எவ்வளோ தான் இது பண்ணாலும் 100 டிகிரி செல்சியஸுக்கு என்ன செய்யாது, மேலே அதிகமாக போக வாய்ப்பில்லை. உறைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டு. மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் தான் அதோட மெல்டிங் பாயிண்ட். டென்சிட்டி அதாவது ஒரு தண்ணிலாம் இருக்குது, அதில் 2 ஐஸ் கட்டியை போடும்போது ஐஸ் கட்டி என்ன செய்யும், மிதக்கும். என்னென்னா ஐஸ் கட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியோட
மிதக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டென்சிட்டி பார்க்கும்போது வாட்டரோட ஐஸ் கட்டி கம்மி. அதான் இப்போ எப்படின்னா இந்த சில பிரதேசங்களில் 0°C கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 0°C போகும்போது மேலே ஃபுல்லாக பனிக்கட்டியாக இருக்கும், கீழே தண்ணியாக இருக்கும். நம்ம பாட்டு காலையில் வச்சுட்டோம்னா சடக்குன்னு உள்ள போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா பனிக்கட்டியோட அடர்த்தி வந்து வாட்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மி. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஹோம்ஒர்க் போட்டு விடுங்க, வீடியோ எடுத்து போட்டுங்க. ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு அக்கறையாக செஞ்சிட்ருக்கானே தவிர மீதி எல்லாவனும் அது எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. டிட் நாட் நோட்டீஸ் எனிதிங். மார்க் வேணும்னா மார்க் வேணும் கண்டிப்பாக அப்படின்னா நீ கண்டிப்பாக என்ன செய்யலாம், ஹோம்ஒர்க் ஏதாவது கண்டிப்பாக நீ செய்யணும். இல்லை எனக்கு மார்க்கே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம். எனக்கு பாடம் வேகமாக நடத்தணும். அடுத்தது சில பாயிண்ட்ஸை பாரு. அந்த பாயிலிங் நம்ம சொல்லுவோம், வேப்பரேஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் லிக்விட் சாலிட் கேஸஸ் அந்த மாதிரி ஸ்டேட்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லேபில் வந்து வாட்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாரு. இந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் புக்கில் 13.2 பார்த்தா தெரியும். ஒரு கால்சியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், அது பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம், லிக்விஃபை ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து இங்கேருந்து அந்த எரியும் போது அங்கே ஒரு குடுவை இருந்துச்சுன்னா, குளிர்ந்த நீர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னு பார்த்தா அதில் இருந்து அந்த எவாப்ரேஷனால் ஒரு ஹாட் வாட்டர் என்ன செய்யும் வெளியே வர ஆரம்பிக்கும். இது சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஹென்ரி கேண்டி வாஷ் அவர் தான் என்னதுன்னா ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சவர். 1 வேர்டில் கேட்கலாம். ஹென்ரி கேவண்டிஷ் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவர். முக்கியமான ஒன்று. கொஞ்சம் படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.